ராமேஸ்வரம் அருகே 8.5 கிலோ தங்கக்கட்டிகளை கடத்த முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கைது செய்யப்பட்டவர்கள் 2 பேர் யார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் இலங்கைக்கு மிக அருகில் இருந்து வருவதனால் அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கடத்தல்காரர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து கஞ்சா, போதை, ஐஸ், பவுடர் உள்ளிட்டவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக இலங்கைக்கு கடத்தி சென்று அங்கிருந்து பணத்திற்கு எதிராக தங்க கட்டிகளை வாங்கிட்டு வருவது. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து இந்திய கடலோர காவல்படை, மரைன் போலீசார், உளவு பிரிவு போலீசாரால் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த ரோந்து பணிக்கு மத்தியிலும் கடத்தல்காரர்கள் சர்வசாதாரணமாக தங்கள் கடத்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இலங்கை மன்னார் பகுதியை சேர்ந்த 2 மீனவர்கள் தலைமன்னாருக்கு தனுஷ்கோடிக்கு இடையில மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அந்த பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது 2 மீனவர்கள் சந்தேகம் அடைந்து அவர்களை பிடித்து விசாரணை ஈடுபட்ட போது ராமேஸ்வரம் பகுதிக்கு தங்க கட்டிகளை கடத்துவதற்காக அது அலுமினியம் மூலம் பூச போட்டு நூதன முறையில் கடத்துவதற்காக முயற்சி ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அந்த சுமார் ஒரு 8.5 கிலோ மதிப்பான தங்க கட்டிகளில் இலங்கை கடற்படையினர் கைது செய்து மேல் நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட இலங்கை சேர்ந்த 2 நபர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனிலிருந்து தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு நபர்களின் மொபைல் நம்பர்கள் சிக்கியுள்ளதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டு ராமேஸ்வரம் பகுதியில் மத்திய மாநில உளவுத்துறை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு.